திருப்பம் தரும் திருப்புகள்ல 20வது பாடலா வர சகல செல்வங்கள் பெற பாடலோட முதல் 4 வரி நான் பதிவு செய்யறேன். இதுக்கு விளக்கமும் குமுதம் பக்தி இதுல வரும், குரல் வடிவில் இது வரும். இந்த பாடலை முடிஞ்சா எழுதுங்க, ஏன்னா எழுதுறப்போ அதுக்கு பெரிய சக்தி அதிகம். அதே சமயத்துல நீங்க இந்த பாடல் படிச்சு பூஜை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்போ தாமரை மலர்கள் வாங்கி வச்சு நீங்க பண்றது வந்து ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா தாமரை மலர்கள் வந்து முருகப்பெருமான் உருவான, எல்லாருமே பிறந்தோம், ஆனா முருகப்பெருமான் உதித்தார். அப்படி இருக்கும்போது அந்த தாமரை பூ தான் முதல்ல முருகனை தாங்கின பூ. ஸோ இந்த பாடல் குறிப்பா படிக்கிறப்ப நீங்க தாமரை மலர்களால் பூஜை செய்தோ இல்லை உங்க உள்ளத்துல தாமரை பூ வச்சோ நீங்க இந்த பாடலை கேளுங்க. இது பாண்டிச்சேரி சம்பந்தன் குருக்கள் ஐயா அற்புதமா பாடியிருப்பாரு. நான் அதிகம் கேட்கிற திருப்புகழ் பாடலும் இதுவும் ஒரு பாடல். அதே மாதிரி முத்தையான்னு ஒரு பாடல் பாடியிருப்பார். அதெல்லாம் மிகப்பெரிய எனர்ஜி கொடுக்குற ஒரு பாடல். இந்த பாடலும் மிகப்பெரிய எனர்ஜி கொடுக்கும். வாழ்க்கையில நான் ஒண்ணுமே இல்லை, ஜீரோன்ற நிலைமையில இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படின்னு இந்த சூழ்நிலை இருக்கிறவங்க, எல்லாராலும் கைவிடப்பட்டவங்க, ஏன்னா இன்னைக்கு வந்து பணம் இருந்தாதான் எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, உண்மையிலே அது கிடையாது. நான் பணம் தான் யாரும் மதிப்பான்னா இந்த கலியுகத்துக்கு வேணா அது பொருத்தமா இருக்கும். ஆனா கலியுகத்தை தாண்டி நம்ம நிறைய இன்னும் கட்டத்துக்கு போகணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மாயையில இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கிறவங்க, எனக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே சமயத்துல வந்து இந்த செல்வம் இருந்தாதான் எனக்கு வந்து நான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போவேன், இத்தனை வருஷம் நான் முருகனை கும்பிட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, முருகன் எனக்கு என்ன கொடுத்தாரு, ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பாடல் படிங்க.